ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபட்டாஃபட் சமையல். நம்ம சேனலில் இன்றைக்கி ப்ரீத்தி ஜோடியாக் மிக்சியில் மாஸ்டர் செஃப் ஜாரில் எப்படி சப்பாத்தி மாவு பேசிடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 3 பொருள் தான், கோதுமை மாவு, உப்பு, தண்ணி. இந்த 3 மட்டும்தான் யூஸ் பண்ணி நம்ம எப்படி சப்பாத்தி மாவு பேசிடுறதுன்னு பார்க்கலாம். காமனாக எல்லோரும் ஒரே மிஸ்டேக் தான் பண்ணுவோம். அது என்னன்னு சொல்லி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். சப்பாத்தி மாவு பேசி என்னென்ன அட்டாச்மெண்ட்ஸ் தேவைப்படும்ன்றதை பார்க்கலாம். இது கியர் பாக்ஸ், இது மேலே தான் ஜார் அட்டாச் பண்ணுவோம். இதுதான் சப்பாத்தி மாவு பேசுகிற பிளேடு, ஆட்டா நீடர். இது பிளேட் ஹோல்டர். இதுதான் அந்த மெஷர்மெண்ட் ஜார் கொடுத்துருக்காங்க. இது ஜாரோடைய மூடி. இதுதான் மாஸ்டர் செஃப் ஜார். நான் இந்த மிக்ஸி 6 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதால் இந்த மாதிரி கலர் மாறிடுச்சு. இல்லைன்னா பார்க்க டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இப்போது எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கியர் பாக்ஸை மிக்சியில் நார்மலாக எப்படி நம்ம ஜார்லாம் மாட்டுவோமோ அதே மாதிரி வச்சு ட்விஸ்ட் கொடுத்துட்டாக்கா அது உட்காந்துரும். அதே இப்போது மாஸ்டர் செஃப் ஜார் உள்ளார ஃபஸ்ட்டு இந்த பிளேட் ஹோல்டரை போட்டுக்கலாம். அதுக்கு மேலே இந்த ஆட்டா நீடிங் பிளேடு அந்த மேலே வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக அது ஃபிக்ஸ் ஆகிக்கும். இப்போ இந்த மாஸ்டர் செஃப் ஜாரை கியர் பாக்ஸில் அட்டாச் பண்ணிடலாம். சும்மா வச்சு ஒரே ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாக்கா அது அப்படியே நின்றுக்கும். இப்போது எப்படி மாவு பேசுறதுன்னு பார்க்கலாம். காமனாக ப்ரீத்தி ஜோடியாக்கில் பண்ணுற ஒரே மிஸ்டேக், அவங்க மேனுவலில் கொடுத்துருக்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி மாவு பேசிடுறது தான். ஸோ அதை நான் ஒரு ட்ரையல் அண்ட் எரராகவே பல தடவை செஞ்சு பார்த்து உங்களுக்கு நான் இந்த வீடியோவை ரிவ்யூவாக கொடுக்குறேன். இப்போது நம்ம அவங்க கொடுத்துருக்குற அளவுக்கு மாவு ஃபில் பண்ணிக்கலாம். அவங்க கொடுத்துருக்குற அதே மெஷர்மெண்ட் ஜாரில். இப்போது ஓப்பன் பண்ணி மாஸ்டர் செஃப் ஜாரில் மாவை கொட்டிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஜாரை லாக் பண்ணிடலாம். ஜாரோடைய மூடி ஹேண்டிலோட லாக் ஆகணும். அப்போ தான் அது லாக் ஆச்சுன்னு அர்த்தம். இவங்க கொடுத்துருக்குற மெஷர்மெண்ட்டுக்கு நான் இப்போ தண்ணி ஊற்றுறேன். அதில் கரெக்டாக 100 மில்லி அளவுக்கு தண்ணி கொள்ளுச்சு. 2 தடவை பல்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா 1 ஸ்பீடில் வச்சுட்டு தண்ணி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கலாம். அந்த 100 மில்லி தண்ணியும் ஊற்றி முடிஞ்சதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக மாவு பிசைஞ்சு ஒரு பால் மாதிரி ஆக்கி கொடுத்துரும். 2-3 கப்லாம் ஒரே டைமில் போட முடியாது, ஓவர்லோட் ஆகிடும். அப்புறம் மிக்ஸி கடகடன்னு ஆட ஆரம்பிச்சிடும். இந்த மிக்சியில் ஒரு பெரிய ட்ராபேக், நாய்ஸ் ரொம்ப அதிகமாக சவுண்ட் கொடுக்கும். இப்போது இந்த பிசைஞ்ச மாவை தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கே பார்த்தாலே தெரியும், ரொம்ப தண்ணியாக இருக்கும். இதனால் ஒரு சப்பாத்தி கூட நம்மளால் வழட்ட முடியாது. ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்னென்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவை எக்ஸ்ட்ராவாக போட்டு நம்ம பிசைஞ்சாக்கா கரெக்டான பதத்துக்கு இருக்குது. ஸோ நீங்களும் இனிமேல் இந்த மாதிரி பிசைஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்குது. ஜாரில் எதுவுமே ஒட்டாமல் வந்திருக்கு. அழகாக மாவும் கரெக்டான பதத்தில் வந்துருச்சு. நான் இன்னொரு கப்பு உங்களுக்கு பிசைஞ்சு காமிக்கிறேன். உங்கள் கொடுத்துருக்க அதே மெஷர்மெண்ட் கப்பில் ஃபுல்லாக மாவு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு பல்ஸ் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்குற அதே அளவுக்கு தண்ணியும் ஊற்றிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு மறக்காமல் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவை சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ராவாக. அப்போ தான் தண்ணியும் இல்லாமல் ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் கரெக்டாக சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் மெயினாக எல்லாருமே இல்லை, நானே ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இந்த ப்ராப்ளம். நிறைய டெமோஸ் பார்த்துட்டு அதே அளவுக்கே நானும் தண்ணி ஊற்றி பிசைஞ்சாக்கா அது கண்டிப்பாக ரொம்ப வாட்டரியாக வரும். 1 கப் மெஷர்மெண்ட் ஜாரில் 7லேருந்து 8 சப்பாத்தி வரைக்கும் நம்ம பண்ணலாம். நான் 3 பேட்சாக போட்டு எல்லாத்தையும் ஒன்றா உருட்டிட்டேன். திரும்பவும் பேசணும்னு அவசியமே இல்லை, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் மாவு. இதை டிஸ்மேண்டில் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. ஒவ்வொரு பார்ட்டும் தனித்தனியாக எடுத்து கழுவலாம். ஸோ அதுவும் ரொம்ப ஈஸி. இப்போது இந்த கியர் பாக்ஸை மட்டும் தண்ணியில் போடவே கூடாது, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அதிலே எழுதியிருக்கும். இப்போது இதெல்லாமே ஊற போட்டால் தான் வரும், ஏன்னா கொஞ்சம் மாவு காஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அடியில் மறக்காமல் ஒரு பிளேட் வச்சுக்கோங்க, ஏன்னா கண்டிப்பாக தண்ணி வெளியில் லீக் ஆகும். மூடியும் அந்த மெஷர்மெண்ட் ஜாரும் உடனே கழுவிடலாம். ப்ரீத்தி ஜோடியாக்கில் மாவு பிசைஞ்சால் ரொம்ப சாஃப்டாக வரும் சப்பாத்தி. பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்குலாம் ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதில் ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னா ரொம்ப நாய்ஸியாக இருக்கும். அந்த மோட்டருடைய சவுண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ப்ரீத்தி ஜோடியாக் யூஸ் பண்ணுற பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ அண்ட் டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. ஃபட்டாஃபட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.